ஹாய் நோவா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இந்த ஃபேஸ்ல ஏதோ இருக்கே, மிரர் பாக்குற பழக்கம்லாம் இல்லையா? நான் காலையில தான் பார்த்தேன். எனக்கு என்ன தெரியும்? சரி, நான் தொலைச்சிறேன். சரி வா, நம்ம போலாம். பார்த்தீங்களாங்க, இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வந்து இங்கே வெளியில் போகும்போது நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு அலங்கரிச்சிட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு வெளியில் ஓடி போயிடணும். போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம மறந்துடுவோம், நம்ம எப்படி இருக்கோன்றதை மறந்துடுவோம். ஏன்னா நம்ம மற்றவங்களை பார்க்க ஆரம்பிச்சிடும். அவங்க எப்படி இருக்காங்க, அவங்ககிட்ட என்ன கரை இருக்குது, அவங்ககிட்ட என்ன குறை இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டு அவங்கள பார்த்து பார்த்து நம்மகிட்ட இருக்க குறையும் கரையும் நம்ம மறந்து போயிடுறோம். இது நான் சொல்லலைங்க, வேதத்தில் அதான் சொல்லுது. யாக்கோபு 1:23-24. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்தானால் கண்ணாடியிலே தன் சுயமுகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் என்னது என்பதை மறந்து விடுவான். இந்த வேதவசத்தை படித்து அதுமாரி நடக்கும்போது ஆண்டவர் நம்ம குறைகளை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி பின்பற்றாமல் போனால் மற்றவங்க வந்து நம்ம குறைகளை நம்மளுக்கு சுட்டி காட்டுற மாதிரி நிலைமை காயப்படுவாங்க. சரி, எப்பவுமே வந்து ஒரு மிரர் கையில் வச்சுக்கிறது நல்லது. ஓகே, தேங்க்யூ அண்ட் சீஸ் லவ்ஸ் யூ.